Good evening. Welcome you all for the wonderful evening. And again, life-changing business opportunity, Unity Meta Token. உங்களுக்கு எல்லாம் உனக்கு வரவேற்கிற ஐ மீன் டுடே இஸ் கோயிங் டு பி த ஒன் ஆஃப் தி மெமரபிள் டே இன் அவர் லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் அவே கம் டு த பாயிண்ட். என்னன்னா, நிறைய இந்த கிரிப்டோ பேஸ் கம்பெனி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கு. அண்டு என்னோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொருத்தோட இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் வகேஷ். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு 18 வருஷமாக இருக்கேன். ஏன்னா பேசிக்கலி ஐம் ப்ராடக்ட் பேஸ் பர்சன். ப்ராடக்ட் பேஸ் இதுவரைமே ஒரு 3-4 கம்பெனி பண்ணியிருக்கேன். எல்லா கம்பெனிலையும் என்னோட டீமோட உதவியோட அண்ட் அகெயின் என்னோட கடவுளோட புண்ணியத்தினால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவோட டாப்பர் அண்ட் வேர்ல்ட் டாப்பராக வர முடிஞ்சது. நம்மளோட எஃபர்ட் எப்போவுமே இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், டீம் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அண்ட் அகெயின் அட் த சேம் டைம் ஆஃப்டர் கோவிட், உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், கோவிட்க்கு அப்புறம் வந்து உலகமே மாறிச்சு. நம்ம பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் லைஃப் அண்ட் அகெயின் இந்த சொசைட்டி இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் கிடைச்சிது. இந்த லாக்டவுன் டைம்லேயே உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய முன்னே இருக்கிறது வேறு மாதிரி ஆச்சு, இப்போது வரதே வேறு மாதிரி சொல்லும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் வந்து எல்லாமே உலகம் மாறிச்சு. டிஜிட்டலைஸ் ஆகி போயிடுச்சு அண்ட் அகெயின் ஒர்ச்சுவல் ஆகி போயிடுச்சு அண்ட் அகெயின் டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பேஸ்ன்றது வந்து முன்னே மாதிரி பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், பண்ண முடியும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த மாதிரி அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிச்சு இல்லையா. அப்படி பார்க்கும்போது நான் வந்து இந்த கிரிப்டோ பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிது. அனலைஸ் பண்ணும்போது நான் கூட 2 கம்பெனி பண்ணிட்டேன். ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் 2 கம்பெனி பண்ணோம், கிரிப்டோ பேஸ் கம்பெனி. பட் ரொம்ப நல்லா தான் பண்ணோம், பெரிய லெவலில் தான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாங் டேர்ம்லி பண்ண முடியல. பிகாஸ் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இல்லையா. 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 1 இயர் பார்க்கும்போது அந்த கம்பெனி காணும். ஏன்னா நமக்கு இது வந்து அந்த கம்பெனியோட குறையோ இல்லை கம்பெனியோட மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் தே ஆர் ஆல் பிஸ்னஸ் பீப்புள். நம்ம என்னன்னா, பிகாஸ் லேக் ஆஃப் நாலேஜ், நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிரிப்டோ பற்றி நாலேஜ் இல்லாதனால சில இடத்துல ஏமாந்துருக்கோம். இன்னைக்கு ஏமாந்துட்டு தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா பிகாஸ் இது வந்து கிரிப்டோன்றது வந்து இஸ் அ நியூ சப்ஜெக்ட் ஃபார் த வேர்ல்டு அண்ட் நியூ ப்ராஜெக்ட் இது இல்லை. நம்ம எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் டே பை டே இனிமேல் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். இது 10 வருஷமாக 12 வருஷமாக இந்த ஃபீல்டு இருந்தாலும் கிரிப்டோ வந்து ஆல்ரெடி, ஏன்னா 2009 2010 பிட்காயின் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஐ மீன் இந்த உலகத்துக்கு வந்தது இல்லையா. அப்படி இருந்தாலும் நம்ம 10-13 வருஷம் ஆனாலும் ஸ்டில் வி ஆர் இன் த லேர்னிங் ப்ராசஸ். இன்னும் 95% மக்களுக்கு பெரிய கெஜெட்டட் ஆஃபீஸர், பெரிய ஆடிட்டர், பெரிய பிக் அஃபிஷியல்ஸுக்கே என்ன இந்த சப்ஜெக்ட் பற்றி தெரிலங்க. கிரிப்டோ கரன்சியா அது நல்லதா கெட்டதான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல இல்லையா. பிகாஸ் திஸ் அ நியூ ப்ராஜெக்ட். அப்படி இருக்கும்போது நம்மளும் கூட வந்து யாருமே வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. பிறக்கும்போதே நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டோம். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய கம்பெனி இருக்குது மார்க்கெட்டில், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்புகிறோம். அவங்களோட ஒரு ஸ்டோரியோட வராங்க, ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க, அது கேட்குறது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பிளானை பார்க்குறோம், அட்ராக்ட் ஆகிடுறோம். மார்க்கெட்டில் இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிஸ்னஸை கொண்டு வந்து அதில் கொடுக்குறோம். அண்ட் அகெயின் கொஞ்ச நாள் கழிச்சு 3 மாதம் 6 மாதம் 9 ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, அகெயின் கம்பெனி காணும். இது வந்து இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி கூட எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் தான் அவர் ஃபோன்லேயே தான் சொன்னார். சொல்லும்போது எனக்கு வந்து நான் நினச்சேன், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்க ஒரு நாளுக்கு ஒரு கம்பெனி வந்துட்டு தான் இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சரி என்ன தான் சொல்கிறாரு கேட்போன்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜூம் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்குன்னா இந்த கிரிப்டோ பற்றி நிறைய பேசிட்டாங்க. பேசுறது மட்டும் இல்லை, லைவாக காட்டினாங்க. அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது விடுறது 2வது விஷயம். பட் இனிமேல் வந்து எங்கேயோ போய் ஏமாறாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி, ஒரு டிஸ்டர்பன்ஸ் கால். எனிவே, இனிமேல் நம்ம எங்கே போய் ஏமாற மாட்டோங்க. ஏன்னா அது மட்டும் நான் ஷூர் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ பேஸ் வெப்சைட்டுங்க, ஆப்ஸுங்கெல்லாம் வந்துச்சு. அதில் போய் நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு கிரிப்டோ அவங்க என்ன சொன்னாலும் சரி, அது உண்மையா பொய்யா, அதுக்கு ஒரு கிரிப்டோக்கு தேவைப்பட்ட என்னென்ன பேராமீட்டர்ஸ்
பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அவங்களோட ஸ்கோர் என்ன, எப்படி நம்மளோட சிபில் ஸ்கோர் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அந்த கிரிப்டோ ப்ராஜெக்டோட ஸ்கோர் என்ன எல்லாமே வந்து லைவாக காட்டும் இன்னைக்கு. அது மாதிரி நான் சில இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டோக்கன் ஸ்னைஃபர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகே, அதை வந்து ஏஐ பேஸ் வெப்சைட்டுங்க இது. நீங்கள் கரெக்டாக டோக்கன் ஸ்னைஃபர்.comனு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோவோட அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டும் கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த சர்ச்ன்ற இடத்துல இருக்க இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட டோக்கனோட நேமு வித் லோகோட வந்துடும். இது வந்து இப்போ யூனிட்டி மெட்டாவோட டோக்கன் நாங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்க. இதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த டேட்டில் அது வந்து ஃபஸ்ட்டு டெப்ளாய் ஆச்சு, எப்போ ஆரம்பிச்சாங்கன்றது காட்டுவாங்க பாருங்க. 15th நவம்பர் 22 இது ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. டைம் செகண்ட்ஸ் எல்லாமே காட்டும். இன்னைக்கு டேட்டில் வந்து 220 நாள் பழைய கம்பெனிங்க இது. ஓகே, அது மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா ஸ்கோர் கொடுக்குறாங்க 100 out of 100. திஸ் இஸ் த ஒன்லி கம்பெனி அட் ப்ரெசென்ட் இந்த மார்க்கெட் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ண முடியும். 100% 100 மார்க்ஸ் ஸ்கோர் வாங்கியிருக்கிற ஒரு கம்பெனிங்க. இட் மீன்ஸ் ஒரு கிரிப்டோக்கு, ஒரு ஜென்யூனான ஒரு கிரிப்டோக்கு, ஒரு உண்மையான ஒரு கிரிப்டோக்கு இருக்க வேண்டிய எல்லா பேராமீட்டரும் இவங்க பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் இவங்க வந்து ரிஸ்க்ன்றது கிடையாது, எந்த ஒரு இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இவங்க காட்டல. இட் மீன்ஸ் இந்த வெப்சைட்டுங்க எல்லாம் வந்து இது ரொபோட்டிக். இதுக்கு எந்த ஒரு ஆஃபீஸ் இருக்காது, யாரும் இருக்காது. நம்ம யாருக்கோ போய் நம்ம இது பண்ணி ஸோ ஏதோ வந்து கொண்டு கொடுத்துட்டு நம்ம கம்பெனி பற்றி பெருசாக பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஏஐ பேஸ். ஓகே, இங்கே என்னென்ன இவங்க பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பேராமீட்டர் இருந்தால் தான் அது உண்மையான கிரிப்டோன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது பாருங்க, டோக்கன் இஸ் செலபிள் நாட் ஏ ஹனிபாட் அட் திஸ் டைம். ஓகே, டோக்கன் இஸ் செலபிள்ன்றது வந்து நிறைய கம்பெனி நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க வந்து பை பண்ணுறதுக்கு நிறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு. நீங்கள் எல்லாம் பை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, இந்த இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லுவாங்களே தவிர சேல் பண்ணணும்னு போகும்போது சேல் மட்டும் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து வேலெட்டை வச்சு என்கேஜ் பண்ணிக்கோங்க, பின் ஜென்ரேட் பண்ணி என்ன என்கேஜ் பண்ணிக்கோங்க, மக்களை கொண்டு வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஏன்னா வந்து சேல் பண்ணுறதுக்கு அங்கே அந்த லிஸ்டிங்கே ஆயிருக்காது. நம்ம ஆக போகிறோம் 3 மாதத்துல இப்படி இருக்கும், 6 மாதத்துல இப்படி இருக்கும், 1 வருஷத்துல இப்படி இருக்கும், 2 வருஷம் கழிச்சு இப்படி ஆக போகிறோம் வரப்போகிறோம் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அந்த ரோடு மேப் அப்படி தான் இருக்கும். அது கடைசியில் வரைக்குமே நடக்கவே நடக்காது. இங்கே அப்படி இல்லை. ஃப்ரம் த டே ஒன் இது இஸ் ஆல்ரெடி லிஸ்டட் காயினுங்க. எனி டைம் 24/7 நீங்கள் எப்போனா சேல் பண்ணலாம், எப்போனா நீங்கள் பை பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அது மட்டும் இல்லை, 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் பாருங்கள். பை ஃபீஸ் அண்ட் செல் ஃபீஸ் 5% வரைக்குமே ஓகே, ஜென்யூன் எடுத்துக்கலான்றாங்க. ஆனால் வந்து யூனிட்டி மெட்டா எவ்வளோ இருக்குது, பை ஃபீஸ் ஆர் செல் ஃபீஸ் வந்து 0.1% தான் இருக்குது. வெரி 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 லெஸ். அதனால் அதுலேயும் கூட இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபை இருக்கா, நிறைய ப்ராஜெக்ட் நாங்கள் பார்க்குறோம், பெரிய பெரிய ஸ்டோரி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க கான்ட்ராக்ட் வெரிஃபை ஆயிருக்காது. எந்த ஒரு ஆடிட்டர் ஆடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டான். இங்கே வந்து ஆடிட்டட். இது வந்து வேர்ல்ட்ல நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டர். அதை பற்றி நான் பேச போகிறேன். இது ஆல்ரெடி வெரிஃபைடு. அண்ட் ஓனர்ஷிப், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது எல்லா கம்பெனி சொல்லுவாங்க இது வந்து டீசென்ட்ரலைஸுங்க அப்படிங்க இப்படிங்க. ஆனால் வந்து அந்த கிரியேட்டர், அந்த டெவலப்பர் இருப்பாங்க இல்லையா, யார் அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாமே கண்ட்ரோல் அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சா விலை ஏற்றுவாங்க, நினச்சா விலை இறக்குவாங்க, நினச்சா வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நினச்சா அவங்க ஐடியா இருக்காது. அது மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா. இங்கே வந்து பாருங்கள், ஓனர்ஷிப் ரினோன்ஸ் சோர்ஸ் டஸ் நாட் கண்டெயின் எனி ஓனர் கான்ட்ராக்ட். இங்கே ஓனரே கிடையாதுங்க இதில். இது 100% டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அகெயின் கீழே பாருங்க, கிரியேட்டர் நாட் ஆத்தரைஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் பர்மிஷன், எனி ஸ்பெஷல் பர்மிஷன். இட் மீன்ஸ் அந்த கிரியேட்டர், இந்த டெவலப்பர் யார் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணாங்களோ அவங்களே நினைச்சாலே இனிமேல் அவங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த ப்ராஜெக்ட்ல. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பிடிசி, பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. சதோஷி நாகாமோட்டோன்ற ஒருத்தர் பண்ணிட்டாரு, கிரியேட்டர் அவர் தான் கிரியேட்டர் டெவலப்பர்னு சொன்னாங்களே தவிர அவர் இன்னைக்கு எங்கே இருக்காரு, அவர் யாரு, அவர் ஆம்பளையா பொம்பளைன்ற கூட நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் இது ஜஸ்ட் இது எவ்ரிதிங் இது நல்ல அட்ரஸ் கொண்டு வந்துட்டு அவர் விட்டுட்டார், அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவரே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட்டே நினைச்சாலும், எந்த ஒரு நபரே நினைச்சாலும் அந்த சிஸ்டம் வந்து நிறுத்த முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ரொபோட்டிக், ஆட்டோமேட்டிக். நோ ஒன் இஸ் தேர். சாஃப்ட்வேர் அதே மாதிரி த சிமிலர் யூனிட்டி மெட்டா டோக்கன் ஆல்சோ தெர் இஸ் நோ ஒன் இஸ் தேர், தெர் இஸ் நோ ஓனர், பட் கிரியேட்டர் அண்ட் டெவலப்பர் இருக்காங்க. பட் இஸ் நாட் ஹேவிங் எனி authorized for he can't do anything in this in the project இனிமே ஃபியூச்சர்ல. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் வேலெட் கண்டெய்ன்ஸ் 5% ஆல்சோ ஓகே. பட் நம்மளோட கிரியேட்டர் வேலெட் எவ்வளோ இருக்கு, 0 இருக்கு. இட் மீன்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டைப் பண்ணி பார்க்கும்போது கிரியேட்டர் 95% அவரோட கண்ட்ரோல் தான் வச்சிருப்பாங்க. 100% வச்சவங்க எல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் பற்றி நான் எந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஆனால் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது வந்து ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட்.
ஜஸ்ட் a moment. Okay, fine. And again வந்து என்ன எக்கோ வருது. ஃபைன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிக்விடிட்டி பார்க்குறீங்க. அண்ட் அகெயின் வந்து அட்லீஸ்ட் 95% லிக்விடிட்டி பர்னிங் சில பேர் நல்லா சொல்லுவாங்க, பர்னிங் காயின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு பர்னிங் காயின் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிரியேட்டர் நினச்சா அந்த ஓனர் நினச்சா பர்னே பண்ணுவாங்க, அதர்வைஸ் பர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. எவ்ரி திங் ஓகே. இங்கே வந்து 95% பர்ன் ஆனாலும் அது ஜென்யூன் காயின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. பட் யூனிட்டி மெட்டா டோக்கன் எவ்வளோ 99.99% பர்ன். இட் மீன்ஸ் 100% பர்னிங். எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட். நான் இது வந்து பிஎஸ்சி ஸ்கேனில் கூட உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் கிரியேட்டர் வேலட் கண்டெயின் லெஸ் தென் 5% ஆல்சோ ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் கிரியேட்டர் வேலட் வந்து 0% இருக்குது. அவர் நினச்ச அவங்ககிட்ட எந்த லிக்விடிட்டியும் வச்சுக்கலாம். ஓகே, இட் மீன்ஸ் இங்கே காட்டுட்டு இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் இருப்பாங்க. இட் மீன்ஸ் எல்லா பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் இங்கே ரெட் கார்டோ இங்கே 100 out of 100 கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அண்ட் அகெயின் வந்து இது மட்டும் நீங்கள் நம்பாதுங்க. பிஎஸ்சி ஸ்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பைனான்ஸ் உங்களுக்கு இல்லையா, வேர்ல்டு நம்பர் 1 பிளாட்ஃபார்ம். அவங்களோட ஸ்கேன் இதில் என்ன சொல்லுது பாருங்கள். இது அவங்களோட நம்ம இது அட்ரஸ் பேஸ் பண்ணும்போது யூனிட்டி மெட்டா டோக்கன் வித் லோகோட காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், டோட்டல் சப்ளை 98,777. இட் மீன் டோட்டல் இவங்களோட சப்ளை வந்து 99,000 தான் உலகம் முழுக்க. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கேட்டு போர் அடிச்சிட்டோம். ஐ மீன் வந்து 10 கோடி 100 கோடி 1000 கோடி அவங்களோட சப்ளை. அது எப்போ அது வந்து விற்று எப்போ அது வந்து டிமாண்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஓன்லி 99,000 தான், நாட் ஈவன் 1 lakh. இவ்வளோ கம்மி சப்ளை கொண்டு வந்து அவர் ஃபர்ஸ்ட் காயின். அதுலேயும் வந்து இங்கே பிஎஸ்சி ஸ்கேனில் எவ்வளோ காட்டுது? 98,772 காயினுங்க. மீதியெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இது 100% பர்னபிள் காயின்னு சொன்னேன் இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆகும்போது 0.1% பர்ன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 6 மாதம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 6-7 மாதம் ஆக போகுது. ஆல்ரெடி எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இத்தனை இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 1,37,000 ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இட் மீன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நடக்கும்போது எல்லாம் 0.1% பர்ன் ஆகும்போது அத்தனை காயின் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகே, இது பிபிடியில் உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு. ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 23,848 ஹோல்டர்ஸ். இட் மீன்ஸ் அவ்வளோ அட்ரஸ் இருக்குது, அவ்வளோ வேலெட் இருக்குது ஆல்ரெடி. அத்தனை ஒரு வேலெட்ன்றது வந்து ஒரு டேட்டா. அத்தனை பேர் ஆல்ரெடி இந்த இதில் ஜாயின் ஆயிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? இங்கே கான்ட்ராக்டில் வாங்க. கான்ட்ராக்டில் வந்துட்டு ரீட் கான்ட்ராக்ட் போங்க. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலும் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணுங்க. நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் நிறைய இடத்துல ஏமாந்துருக்கோம். இங்கே போயிட்டு 6வது பாயிண்ட் பாருங்கள், கெட் ஓனர்ஸ்ன்னு இருக்குது. இந்த கெட் ஓனர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் அவரோட அட்ரஸ் எவ்வளோ இருக்குது? 0000000 அட்ரஸ். இட் மீன்ஸ் 00 அட்ரஸ்ன்றது வந்து நல்ல அட்ரஸ். தெர் இஸ் நோ ஓனர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அஃப்கோர்ஸ் கிரியேட்டர் இருக்காங்க, டெவலப்பர் இருக்காங்க. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அவரோட ஓனர்ஷிப்பை வந்து நல்ல அட்ரஸில் கொண்டு வந்துடுவாங்க. நல்ல அட்ரஸில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களே நினச்சாலும் இஸ் ஜஸ்ட் லைக் இப்போ நம்ம மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவ்வளோதான். அவரே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதில். ஆனால் 199 ப்ராஜெக்ட் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்கு, எல்லாமே அந்த கிரியேட்டரு அந்த டெவலப்பர்ன்றவன் அவன் கையில் தான் வச்சுருப்பான். இந்த அட்ரஸ் இடத்துல போனீங்கன்னா ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து கோடு தெரியும். ஒரு கோடு இருக்குன்னா அந்த இடத்துல ஓனர் இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட காயின் வந்து 90% ஆஃப் தி டோட்டல் சப்ளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரே தடவை 99,000 காயின் இருந்தாலும் அது ஓப்பனாக விட்டாங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கே வந்து யாராச்சும் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸோ ஒரு பெரிய வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில், அவங்க மொத்தமாக வந்து ஒரு பல கோடி கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆச்சு? டோட்டல் அதுக்கப்புறம் அவங்க நினச்சாங்கன்னா ரேட் ஏற்றுவாங்க, நினச்சாங்கன்னா மொத்தமாக விற்றுட்டாங்கன்னா ரேட் 0 ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுனால கம்பெனி என்ன பண்ணிட்டா, உலகத்திலேயே 3rd பிக்கெஸ்ட் லாக்கர், கிரிப்டோ லாக்கர், DXL லாக்கர்ன்றது இருக்குது. அதில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டா 90% ஆஃப் தி காயின் யாராலும் தொட முடியாது. இப்போ 10% காயின் தான் மார்க்கெட்டில் இருக்குது 99,000 கூட. அதை எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள். இது வந்து DXL லாக்கர், வேர்ல்டு 3rd பிக்கெஸ்ட் லாக்கர். இது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், ஆமாம் இல்லைன்றது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த லாக்கரில் இருக்கா இல்லையா, நாங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சிடும். ஒரு 20 லாக்கர் இருக்குது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ வரைக்குமே லாக் பண்ணியிருக்காங்க, 2031 வரைக்குமே லாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்க்க தெரிஞ்சதா, அவங்களுக்கு முடிஞ்சதா? சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க காட்ட மாட்டாங்க. இருந்தால் தானே காட்டுறதுக்கு. அங்கே அவங்க சொல்கிறதுக்கு அதுக்கு மேட்சாக இருக்குது. அதனால யாருமே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. திஸ் இஸ் த ஒன்லி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்ட் அட் ப்ரெசன்ட்
ஓப்பனா லைவா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. பிகாஸ் அவங்க என்ன சொல்றது அது உண்மையா இருக்கு. இங்க பாருங்க, லாக்கர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. 4, 4, 8, 4, 12, 12, 16, 4, 20 லாக்கர் இருக்கு. இதுல நீங்க எந்த லாக்கர் வேணா நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி லாக்கர் நீங்க ஓப்பன் பண்ணுங்களேன், ரேண்டமா. லாக்கர் ஓப்பன் பண்ணீங்கன்னா லாக்கர் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் லாக்கர் வந்து இங்கே எவ்ரி மந்த் 1% ரிலீஸ் ஆகுங்க. ஒரு லாக்கர் இது மொத்தம் 20 லாக்கர் இருக்குது. இந்த லாக்கர்லேருந்து எவ்வளோ ஜூனில் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு, 49 டோக்கன். ஜூலையில் எவ்வளோ 99, ஆகஸ்ட்டில் எவ்வளோ 140. இந்த மாதிரி ப்ளஸ் 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 ரிலீஸ் ஆகும்போது ஒரு லாக்கர் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ தூரம் மேலே இதாக இருக்குது, 2ஆம் தேதி February 2031 வரைக்குமே இது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். டோட்டல் எவ்வளோ 98,772 டோட்டல் சப்ளைல இந்த லாக்கரில் பர்டிகுலர் லாக்கரில் 4,696 டோக்கன்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் இந்த மாதிரி 20 லாக்கர் இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கு பாருங்கள். டோட்டல் கடைசியில் எப்போ ரிலீஸ் ஆகும், 2031 ரிலீஸ் ஆகும். டோட்டல் 4,695 கான். இதெல்லாம் ப்ளஸ் 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 ஆகிட்டே வரும். எவ்ரி மந்த்து 1% ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இதில் டோட்டல் லாக்காக இருக்கிறது 4,690 இல்லையா? இது மாதிரி நீங்கள் எந்த லாக்கர் ஓப்பன் பண்ணாலும் இதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களோட லிக்விடிட்டி, ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி. நீங்கள் என்ன ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலும் இங்கே வந்து லிக்விடிட்டி பூல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பெரிய பெரிய ப்ராஜெக்டை நாங்கள் பார்க்குறோம், அவங்களோட லிக்விடிட்டி பூல் ஜீரோவாக இருக்கும். லிக்விடிட்டி பூலில் காசு இல்லைன்னா ஃபியூச்சரில் இது வந்து அந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு விழுந்துடும்ன்றதே தெரியாது. பிகாஸ் நம்மளோட விட்ரா கொடுத்தோன்னா அந்த லிக்விடிட்டி பூல் இருந்தால் நமக்கு பேமெண்ட்டே வரணும் இல்லையா? இது நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் பாருங்கள். நம்மளோட இது யூனிட்டி மெட்டட் டோக்கனு. இங்கே மார்க்கெட் பிளேஸுக்கு போங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ஓப்பனாக காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த இடத்துல போய் வந்து டெக்ஸுக்கு டச் பண்ணும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்மளோட 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஓன் எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி செக்ஸ் வந்துச்சு, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு, இது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பியூஎஸ்டியில் போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இது, 10,000, 10 லட்சம், 17,90,000 டாலர், 17 லேக், ஆல்மோஸ்ட் 18 லேக்ஸ் டாலருங்க பியூஎஸ்டியில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பிஎன்பியில் கூட இருக்கும். இது பியூஎஸ்டியோட இது நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே பிஎன்பி பாருங்கள். பிஎன்பியில் எவ்வளோ இருக்கு பாருங்கள். பிஎன்பியில் 5,65,000. டோட்டலில் கிட்டத்தட்ட 24 லட்சம் டாலரு வந்து இன்ட்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22 கோடி இன்னைக்கு டேட்டில் டெக்ஸில் வச்சுருக்காங்க, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில். இனிமேல் நீங்கள் எவ்வளோ நாங்கள் விட்ரா கொடுக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு, எவ்வளோ கொடுத்தாலும் வந்து நமக்கு எங்கேருந்து வரும் விட்ரான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இதுலேருந்து வரும். இது லிக்விடிட்டி பூல்லேருந்து வரும். லிக்விடிட்டி பூல் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லை, லிக்விடிட்டி பூல் எப்போ வந்து குறையுமோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம நிறைய இடத்துல வந்துருக்கோம். இந்த எப்போ லிக்விடிட்டி பூல் குறைஞ்சிட்டு இருக்குமோ அப்போ கம்பெனியோட லைஃப் குறைஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். எப்போ லிக்விடிட்டி பூல் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ வந்து லாங் லாஸ்ட்ன்றது. இதுக்கு மேலே எந்த ஒரு நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? எல்லாமே லைவாக காட்டிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பிஸ்னஸ் பிளானுக்கு போயிடலாம். ரொம்ப டிரான்ஸ்பரன்சிக்குன்னா நம்ம இது என்ன பிளான்னு பார்ப்போம். ஓகே ஃபைன். யூனிட்டி மெட்டா டோக்கன் 100% டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது பிஸ்னஸ் பிளான் வந்து 10-15 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். இதுல வந்து கிரிப்டோ கரன்சின்றது என்ன, அதோட growth என்ன, வாட் இஸ் பிளாக் செயின், வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ நம்ம இது பார்த்துக்கலாம். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அகைன் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்ன்றது, பிளாக் செயின்ன்றது. சென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்ன்றதுன்னா டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்ன்றது என்ன, சென்ட்ரலைஸ்ன்றது யாரோ ஒரு நபர் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு ஓனர் இருப்பான், எம்டின்னு சொல்லுவோம், சேர்மன் சொல்லுவோம். அவங்க கீழே நிறைய சிஇஓ, சிஓஓ, சிஎஃப்ஓ, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது கீழே அட்மின் டீமு, அது கீழே வந்து மேனேஜ்மெண்ட் டீமு, அவங்களுக்குன்னு உட்காரதுக்கு ஒரு ஆஃபீஸு இல்லையா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாதிரி மார்க்கெட்டிங் இப்போ மக்கள்கிட்ட அந்த சாஃப்ட்வேரை கொடுத்துருவாங்க, வெப்சைட்டை கொடுத்துருவாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ஜூஸு, இந்த ஜூஸு, இந்த பேஸ்ட்டு, அந்த இதுன்னு சொல்லிட்டு குண்டான இது சாப்பிடுங்க, ஒல்லியான இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேருந்து பல லட்சம் பல கோடி பிஸ்னஸ் கொண்டு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவங்களுக்காக நம்ம வந்து கொடுக்குற வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற கமிஷனுக்கு நம்ம கை கட்டிட்டு எஸ் பாஸ்ன்னு சுற்றிட்டு இருப்போம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அவளை கொண்டு வர பிஸ்னஸில்
50லேருந்து 60லேருந்து 70% வரைக்குமே அவங்களோட செலவு தான் போகும். அந்த ஆஃபீஸோட ரெண்ட்டு, அவன் ஓனரோட ப்ராஃபிட்டு, அந்த சேலரி, சிஇஓட சேலரி, அந்த ப்ராடக்ட்டோட செலவு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 30லேருந்து 40% என்ன இருக்குமோ நம்ம கொண்டு வந்த பிஸ்னஸில், அது நமக்கே கமிஷனாக பிரித்து கொடுப்பாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா? அது வாங்குறதுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட கை கட்டி நிற்கணும். அந்த நபர் வந்து அவருக்கு வந்து மூடு மாறிச்சுன்னா, மைண்டு மாறிச்சுன்னா, மணி வில் மேக் மெனி திங்ஸ் அண்ட் மணி வில் மேக் மங்கி திங்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவோட தான் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். அவங்களோட மைண்டு மாறி ஏன் உங்களுக்கு எல்லாம் கமிஷன் கொடுக்கணுமா, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு பிளான் மாற்றுறதோ, அது பண்ணுறதோ, இல்லை டெர்மினேட் பண்ணுறதோ, இல்லை பிளாக் பண்ணுறதோ, இதெல்லாம் நடக்கும். இல்லை அவங்க ஏதாவது ஒரு ராங் கால்குலேஷன் எடுத்துட்டாங்கன்னா டோட்டல் பல ஆயிரம் மக்கள், பல லட்சம் மக்கள், பல கோடி மக்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். இதை தான் நம்ம பல வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலகம் மாறிச்சு. இப்போ எல்லாம் டீசென்ட்ரலைஸ்டு கூட நிறைய பேர் வந்து செமி டீசென்ட்ரலைஸ் வச்சுருக்காங்க. அதை நம்பாதுங்க. இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஓனர்ஷிப் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது 100% நீங்கள் வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட் இது. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் டெப்ளாய் பண்ணிவிட்டு பிளாக் செயினில் இது பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஓனர்ஷிப்பை வந்து நல்ல அட்ரஸில் கொண்டு வரணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே டெப்ளாய் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஓனர்ஷிப் வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஓனர்ஷிப்பு நல்ல அட்ரஸில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது பிளான் மாற்றுறதாகட்டும், இது பண்ணுறதாகட்டும், நிறுத்துறதாகட்டும், ஆர்டிஃபிஷியலாக ஹைப் பண்ணுறதாகட்டும், இல்லை உழ வைக்கிறதாகட்டும், வெப்சைட் க்ளோஸ் பண்ணுறோம், எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இது லிஸ்ட் வேறு ஆகிப்போச்சு. இது லிஸ்ட் எடுக்க வேண்டியது. ஆக போகுது எல்லாம் கிடையாது. ஆனதுக்கு இது. அதனால் எவ்ரி திங் வில் பி கனெக்டட் டு த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அகெயின் பப்ளிக். நம்மளோட கண்ட்ரோல்லே தான் இருக்குது. ஓகே, இது சேஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறேன். ஓகே, யூனிட்டி மெட்டா டோக்கன் பவர்ட் பை பிஎன்பி ஸ்மார்ட் செயினுங்க. பிஎன்பின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் அண்ட் அகெயின் கேஸ் ஃபீஸ் ஆல்சோ வெரி லெஸ் அண்ட் அகெயின் ஃபாஸ்டஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் நவ் வி ஆர் ஆடிட்டட். இது வந்து ஆல்ரெடி நவ்ன்றதுலாம் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை இதுன்றது. இது வந்து கொஞ்சம் பழைய பிபிடி. அண்ட் சர்டிக்ன்றது இதுக்கு மேலே வந்து ப்ரொஃபைல் பற்றி நம்ம பேச வேண்டியதே இருக்காதுங்க. சர்டிக்ன்றது யாருன்னு போய் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். ஹி இஸ் த நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டர் இன் திஸ் வேர்ல்டு. இவங்க யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிடிசிக்கு பண்ணது இவங்க தான், எத்தேரியம் பண்ணது இவங்க தான், பினான்ஸ் பண்ணது இவங்க தான், சொலோனா, மேட்டிக்கு, டோஜ் காயின் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற டாப் கிரிப்டோவை ஆடிட்டிங் பண்ண ஒரு கம்பெனி சர்டிக்ன்ற கம்பெனி தான் யூனிட்டி மெட்டா டோக்கனை ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம எதாவது பேச வேண்டியது இருக்குமா? அவ்வளோ பெரிய கிரிப்டோ ஆடிட்டரு வந்து ஒரு சாதாரணமான கிரிப்டோவை வந்து ஆடிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ணாலும் அவர் கேட்குற ஃபீஸ் இவரால் ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட கிரெடிபிலிட்டியை கெடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. ஃபேக் காயின்ஸை வந்து ஷார்ட் டேர்ம் காயினை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட் பண்ணவே மாட்டாங்க. ஆடிட் பண்ணிவிட்டு மோர் தேன் 68% ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வெப்சைட்டில் கூட எடுக்கலாம். எல்லாமே நீங்கள் ஈவன் காயின் மார்க்கெட் கேப்பில் கூட இருக்காது. எல்லாத்துலேயும் இருக்குது நம்மளோட கிரிப்டோ சர்டிஃபிகேட் ஆடிட்டிங். ஓகே, நமக்கு பண்ணுது. ஓகே, அதே மாதிரி டெக்ரேட்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் 3rd பொசிஷனில் இருக்காங்க. இட் மீன்ஸ் வேர்ல்டில் 3rd பிக்கெஸ்ட் கிரிப்டோ ஆடிட்டர். இந்த மாதிரி 2 ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. டோக்கன்ஸ் பற்றி போகணும்னு சொல்லணும்னா, டோக்கனாமிக்ஸ் இது நான் சொன்னபடி 99,000 தான் உலகம் முழுக்க டோட்டல் சப்ளை. அதில் 90% ஆஃப் தி சப்ளை 81,000 காயின் நான் காட்டினேன். டிஎக்ஸ்எல் லாக்கர்ன்றது இல்லையா, பார்த்துருப்பீங்க. 81,000 டோக்கன் வந்து ஆல்ரெடி லாக்கடு டிஎக்ஸ்எல் லாக்கர் டில் 2031 வரைக்குமே. அதே மாதிரி 9,000 காயின் பர்னிங் ஆகுது. இது கூட நான் காட்டேன் ஆல்ரெடி. இப்போ எவ்வளோ இருக்குது? 99,000 98,000 சில்லரை இருக்குது, 77 சில்லரை இருக்கு இல்லையா. இட் மீன்ஸ் 9,000 காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ன் ஆக போகுது. ஓகே, அது இல்லாமல் டீம் ரிசர்வ் 3,000 அண்ட் அகைன் ப்ரோ பிளேயர்ஸ் ரிவார்டு 3,000 அண்ட் அகைன் வந்து பவுண்டரி ரிவார்டு 3,000 இதுக்கு தனியாக வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட் வரும் இல்லையா, கமிஷன் அந்த ரிவார்டு இந்த ரிவார்டு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அலாட் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய பேர் இதெல்லாம் ராமாயணத்தை கேட்டதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வந்து பழகிட்டாங்க. ஏன்னா அதை மாதிரி நிறைய மார்க்கெட்டில் கேட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நம்ம அதே பழக்கமாகி போச்சு. சார் ராமா சார், இதெல்லாம் எங்கேருந்து இந்த பணத்தை கொண்டு போய் வந்து போட்டு இன்னும் எங்கே சம்பாதிச்சுட்டு நமக்கு எங்கே கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்பாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பழைய ஸ்டோரி. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். நிறைய என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. உங்ககிட்ட நீங்கள் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் நம்ம அந்த பண்ணையில் போடுறோம், இந்த பண்ணையில் போடுறோம், இந்த ப்ராஜெக்டில் போடுறோம், இல்லை ட்ரேடிங்கில் போடுறோம், இல்லை வந்து கெசினோவில் போடுறோம். அதில் நமக்கு இத்தனை % லாபம் வரும். அந்த வர லாபத்தில் தான் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று நடக்காது. மணி ரொட்டேஷன் தான் ஓடிட்டுருக்கும்.
ஆரம்பத்தில் நிறைய வந்து இன்கம் இன்ஃப்ளோ வரும், அதனால அவுட்ஃப்ளோ கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ வந்து இன்ஃப்ளோ கம்மியாகி அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியாக போகுதோ கம்பெனி கொலாப்ஸ். அது நடக்காது. அதெல்லாம் அது அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட கதைங்கள்லாம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே ஓடின ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த மாதிரி எங்கேயே பண்ணலாம். இது டோட்டலி இது வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட். இங்கே ஆல்ரெடி எல்லாமே டோக்கனாமிக்ஸில் அதுக்கு அலாட் பண்ணி வச்சுட்டான். ப்ளஸ் இதுக்கு எந்த வந்து இது கொண்டு வந்துட்டான், இது எக்கோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டான். எக்கோ சிஸ்டம் நம்ம வந்து கேமிங் போர்ட்டல் இருக்குது, இப்படி NFT வந்துட்டு இருக்கு, அண்ட் அகெயின் வந்து பிட்டிங் இருக்குது. எல்லாமே அதில் வந்து நம்ம டோக்கன் பர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து A to Z பேஸ்ட் ஆன் பிளாட்ஃபார்ம், இது எக்ஸ்சேஞ்சு தான் நமக்கு இது வரும். ஓகே. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட்டட் பை மெனி மோர் தென் 12 வேலட்ஸ் இருக்குது. இதில் மேஜராக நம்ம வந்து மெட்டாமாஸ்க்கு, டோக்கன் பாக்கெட்டு, ட்ரஸ்ட் வேலெட்டு, அண்ட் அகெயின் சேஃபால நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் வந்து யூனிட்டி மெட்டா பற்றி இன்னொரு நான் ஷார்ட்டாக நான் இது பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ் பிளானிங் வந்துடுறேன். யூனிட்டி மெட்டா டோக்கன் ஓனர் இஸ் அ நல் அட்ரஸ். 000 அட்ரஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே ஓனர் கிடையாது. 100% LP பர்ன் டோக்கன் இது. அண்ட் 90% ஆஃப் தி சப்ளை இஸ் லாக்ட் பை DXL லாக்கர். அது நம்ம பார்த்துட்டு வேர்ல்டு 3rd பிகெஸ்ட் லாக்கர். அண்ட் 0.1% பர்னிங் இன் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன். Source code verified, white paper verified, audit report is verified, and again buy and sell fees is very less, 0.1%. Owner and creator contains 0% of liquidity. Okay friends, இவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா unitymeta.io. நம்ம இந்த டீசென்ட்ரலைஸ் வேலெட்ல டி ஆப்ல நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் சர்வர் இருக்கு, நீங்கள் லேப்டாப்ல போய் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா unitymeta.finance. ஓகே. UMT is already listed in more than 50 plus decentralized exchange. அதில் காயின் மார்க்கெட் கேப்பு, ஈவன் பேன்கேக் ஸ்வாப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? டெக்ஸ்டூலு, பூகான் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி இதாக இருக்குது. அண்டு அப்கமிங் ப்ராஜெக்ட், இது ஆல்ரெடி அப்கமிங் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்துச்சு. இதில் நிறைய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. கேமிங் பார்ட்னர் யூனிட்டி மெட்டா டோக்கன் ஆல்ரெடி சென்ட்ரல், இது என்ன சொல்கிறது, 4A கிளப்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி லாஸ்ட் 2 months பேக் மலேசியாவில் லான்ச் பண்ணாங்க. மோர் தேன் 500 ப்ளஸ் கேம் நீங்கள் விளையாடலாம். நிறைய வந்து லைவ் கேசினோ நீங்கள் விளையாட முடியும். IPL கேம் நிறைய பேர் விளையாட்டு இருந்தாங்க. IPL நடக்கும்போது இப்போ சாக்கர்ஸ், டென்னிஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து பெட்டிங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேமிங் போர்ட்டல் இஸ் லைவ். அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இது ஆல்ரெடி வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? இது ஆல்ரெடி வந்துச்சு. இப்போ லாஸ்ட் வந்து 15-20 days பேக் தாய்லாண்டில் வந்து குளோபல் கன்வென்ஷன் நடந்தது. அதில் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் $2 billion லிக்விடிட்டி. இது வந்து இதுவரை நீங்கள் பார்த்தது வந்து நான் அங்கே காட்டினது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓன் எக்ஸ்சேஞ்சே கொண்டு வந்துட்டாங்க. $2 billion லிக்விடிட்டியோட, $2 billion லிக்விடிட்டி எவ்வளோங்க? மோர் தேன் 1600 கோடி சம்திங் லிக்விடிட்டி பூல் அவ்வளோ இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த கம்பெனி நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பேமெண்ட் எப்போ நான் நிற்கும்னு நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. நீங்கள் எவ்வளோ $2 billion 1600 கோடி ஒரு நாளைக்கு எவ்வளோங்க நம்ம விட்ரா கொடுப்போம்? Nothing to worry. These are long-term project and real project and genuine project, friends. And 10,000 NFT இப்போ அடுத்த மாதம் இப்போ ஆல்ரெடி துபாயோட again ஒன் மோர் குளோபல் கன்வென்ஷன் இருக்குது. அதில் NFT லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி உலகத்திலேயே த டாப் பிளாட்ஃபார்ம் ஃபார் NFT எதுங்க? OpenSeaன்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படி நம்ம கிரிப்டோக்கு வந்து டாப் பிளாட்ஃபார்ம் பைனான்ஸ் இருக்கும், அதே மாதிரி NFTக்கு வந்து OpenSea ஆல்ரெடி அதில் லிஸ்டட் ஆகி போச்சு. ஆல்ரெடி அந்த NFT கூட ரெடியாக இருக்குது. பட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த குட் டே டு லான்ச். நெக்ஸ்ட் மந்த் துபாயில் ஆல்ரெடி நிறைய பேர் 500 பீப்புளோட போய் லான்ச்சிங் நடக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் Forex broker house, decentralized wallet with a multi-chain swap and again locker system, locker facility. ஓன் எப்படி நம்ம ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட வேலெட் கூட வந்துட்டு இருக்கு. NFT மார்க்கெட் ஸ்பேஸ் அண்ட் அகேன் ட்ரேடிங் அகாடமி, இதெல்லாமே எவ்ரி மந்த் ஒரு இன்டர்நேஷனல், ஆல்ரெடி மோர் தேன் 5 இன்டர்நேஷனல் ஈவெண்ட் முடிஞ்சு போயிடுச்சு. ஓன்லி 6 months ஓல்டு கம்பெனி, 5 இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்டில் எல்லாத்துலேயும் ஒன்று ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டே வந்துட்டாங்க. வெரி சூன் நம்ம எல்லாமே இது வந்து உலகத்தில் நம்பர் 1 கம்பெனி, ஆல்மோஸ்ட் இது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி தான். ஆல்ரெடி இது வந்து வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி ஆயிருக்கு இப்போ அட் ப்ரெசென்ட். அப்படி பார்க்கும்போது ரோட் மேப்புங்க. October 22 இந்த ப்ராஜெக்ட் பற்றி நினச்சாங்க, பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. அண்ட் November 20th நவம்பர் 20 நடந்தது. பிளாக் செயின் பேன்கேக் ஸ்வாப்பில் லிஸ்ட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி January 22 காயின் மார்க்கெட் கேப்பில் இதாகிடுச்சு. ஓனர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், June 24 கேமிங் போர்ட்டல் வெப்சைட் கொண்டு வரான்னு சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து April 2023 கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி NFT கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அது வந்துச்சு. எல்லாமே சொன்னதுக்குன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், September 2023 NFT லைவ் சேல் ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. இப்போ அடுத்த மாதமே ஆகஸ்ட்லேயே சேல் ஸ்டார்ட் ஆகிடும். மாதிரி நிறைய கம்பெனி சொன்ன டேட்டில் அதை செய்ய மாட்டாங்க. இங்கே சொல்கிறதுக்கு நான் முன்னாடியே நடக்குது. இங்கே வந்து உலகத்தில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் நியூஸ் மேகசின்ஸ் ஆர்டிகல்ஸ், ஈவன் தமிழ் இதில் மேகசினில் நிறைய வந்திருக்கு, தெலுங்கில் வந்திருக்கு, கன்னடாவில் வந்திருக்கு, எல்லா ரீஜனல் கூட வந்துச்சு.
அது இல்லாமல் வந்து இங்கிலீஷ் மேகசின், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கான் ஹெரால்டு, குட் ரிட்டர்ன், இடிவி எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஏஷியாநெட் நியூஸ், நியூஸ் 24 எல்லாத்துலேயும் இதை வந்து ஆர்டிக்கலுங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. யூனிட்டி மெட்டா டோக்கனோட ஆர்டிக்கல் வந்துச்சு ஆல்ரெடி. அண்ட் இன்கம் types of income. This is a business plan. Only 4 different plans are there. Income is there. அந்த 4மே மிகப்பெரிய இன்கம்ங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அட்ராக்டிவான இன்கம். ஃபர்ஸ்ட் இன்கம் இஸ் ஸ்டேக்கிங் ரிவார்ட், செகண்ட் இன்கம் இஸ் டைரக்ட் ரெஃபரல், தேர்ட் இன்கம் இஸ் லெவல் போனஸ், ஃபோர்த் இன்கம் இஸ் லீடர்ஷிப் போனஸுங்க. இங்கே யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் $3 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆகும். இது வந்து லிக்விடிட்டி பூலுக்கு தான் போகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் $50 $10,000 எவ்வளோன்னு நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு என்ன ரேட் ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது நவம்பர் 20 ஆரம்பிக்கிறது $10 ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளோங்க? $500 நாங்கள் பார்த்தோங்க ரவுண்டா இல்லையா? $500 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ $1000 நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. $6 உங்களுக்கு $500 கணக்குப்படி ஒரு காயின்னா இன்னைக்கு 2 டோக்கன் உங்களுக்கு அலர்ட் ஆகிடும். அது ஸ்டேக் ஆகிடும் 500 நாளைக்கு. 500 நாளைக்கு ஸ்டேக் ஆகும்போது 501வது நாள் அன்ஸ்டேக் ஆகிடும், ஆட்டோ அன்ஸ்டேக் ஆகிடும். அன்ஸ்டேக் ஆகும்போது அன்னைக்கு என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்றுக்கலாம். உங்களோட சொத்து வந்து அந்த டேட்டில் வந்து 5 மடங்கு இருக்கலாம், 10 மடங்கு இருக்கலாம், 100 மடங்கு இருக்கலாம், 1000 மடங்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 50 மடங்கு ஏறிச்சு. இப்போ இன்னுமே ஆரம்பம் தான். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு 500 டேஸ்க்குள்ளே அது எத்தனை மடங்கு போகுன்றது நமக்கு தெரியல. கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் $1,00,000 டச் ஆகுன்றாங்க. இன்னைக்கு இன்னும் $500 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு இன்கம்மு. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்டேக் பண்ண ஒரே காரணத்தினால உங்களுக்கு டெய்லி 0.4% எவ்ரி டே டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். அந்த நீங்கள் மந்த்லி கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 12% கிடைக்கும். ஆனால் மந்த்லி ரிட்டர்ன் கிடையாது. உங்களுக்கு டெய்லி இன்கம் நீங்கள் விட்ரா பண்ணலாம். அந்த 500 டேஸ் ஸ்டேக் ஆனது மட்டும்தான் நீங்கள் 501வது நாள் நீங்கள் இது பண்ண முடியுமே தவிர இங்கே டெய்லி வரது நீங்கள் வந்து டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டேக்கிங் போனஸ் எல்லாமே இது வந்து நம்ம கணக்கில் ஸ்டேக்கிங் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் ஒர்க்கிங் இன்கம். இதே மாதிரி 3வது இன்கம் வந்து டைரக்ட் ரெஃபரல். டைரக்ட் ரெஃபரல்ன்றது வந்து நீங்கள் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஓகே, அவங்க என்ன ஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 500 நாளைக்கு ஸ்டேக் ஆகும். 500 நாளைக்கு அவங்களுக்கு டெய்லி 0.4% வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன இன்கம் வருமோ அதில் 50% உங்களுக்கு வரும் நீங்கள் ரெஃபர் பண்ண ஒரே காரணத்தினால. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு டெய்லி $10 நான் சம்பாதிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு $10 வருதுன்னா உங்களுக்கு $5 வரும் டெய்லி. எத்தனை நாளைக்கு வரும்? 500 நாளுக்கு வரும். இட் மீன்ஸ் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேனோ, நான் என்ன ஸ்டேக் பண்ணுறேனோ அது முழுசாக உங்களுக்கு தான் வரும். பிகாஸ் எனக்கு டபுள் ஆகும், உங்களுக்கு நான் போட்டது உங்களுக்கே வரும். இட் மீன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் எத்தனை லட்சம் பிஸ்னஸ் கொண்டு வரீங்களோ, எத்தனை கோடி பிஸ்னஸ் கொண்டு வரீங்களோ அத்தனை வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு தாங்க. ஆனால் ஒரே நாளில் கொடுக்க மாட்டாங்க. 500 டேஸுக்கு உங்களுக்கு ரெவின்யூ மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப். ஓகே ஃபைன். அதே மாதிரி லெவல் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மறுபடியும் லெவல் 1ல 50% ஆல்ரெடி பார்த்துட்டோம் அவங்களோட இன்கமில். லெவல் 2ல கூட 50% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, நோட் பாருங்கள். டைரக்ட் பிஸ்னஸ் நீங்கள் $3000 கொண்டு வந்திருக்கணும் அண்ட் 5 டைரக்ட் பண்ணியிருக்கணும் வித்தின் 30 டேஸ். இட் மீன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து நீங்கள் 30 நாள் டைம் இருக்குது. 30 நாளுக்குள்ளே நீங்கள் 5 டைரக்ட் பண்ணியிருக்கணும். என்ன பேக்கேஜ் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த 5 நவரை சேர்ந்து யாரோ வந்து சேர்ந்து நீங்கள் $3000 பிஸ்னஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் லெவலில் கூட உங்களுக்கு 50%. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் கொண்டு வரீங்க அவ்வளோத்துக்கு உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் 10 லட்சம் பிஸ்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா 10 லட்சம் உங்களுக்கு தான் வரப்போகுது. அந்த 10 நவரை சேர்ந்து 10 லட்சம் போட்டிருக்காங்கன்னா அந்த 10 நவர் ஒருத்தர் 10 பேர் கொண்டு வந்துருங்க நினச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லெவல் டூப்ளிகேஷன் அப்படி ஆயிடுச்சு. என்ன நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் நம்பர் 100 பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 1 கோடி உங்களுக்கு தாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஆனால் அந்த கண்டிஷன் இந்த நீங்கள் இது பண்ண முடியல, 30 நாளுக்குள்ளே இது 5 பேர் டைரக்ட் பண்ண முடியல, $3000 நீங்கள் பண்ண முடியலன்னா உங்களுக்கு 10% கேரண்டி. 10% வேணுமா 50% வேணுமான்றது நம்ம முடிவு பண்ணணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நீங்கள் 3 நவரை நீங்கள் அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா நோ டைம் லிமிட். அதுக்கப்புறம் எதுக்குமே கண்டிஷன் கிடையாது. நீங்கள் 3 நவர் எப்போ நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களோ உங்களுக்கு 3வது 4வது 5வது லெவலில் 5% கிடைக்கும். அதே மாதிரி 5 எப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணியிருப்பீங்களோ இட் மீன்ஸ் எல்லாமே +++ங்க, மறுபடியும் புதுசு கிடையாது. டோட்டல் நீங்கள் 5 டைரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6வது லெவலேருந்து 10 லெவல் வரைக்கும் 3% கிடைக்கும். 10 டைரக்ட் பண்ணிங்கன்னா 16 லெவல்லேருந்து 30வது லெவல் வரைக்கும் 2% கிடைக்கும்.
15 டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 31வது லெவல்லேருந்து 50 லெவல் வரைக்கும் ஒரு பர்சன்ட் கிடைக்கும். இட் மீன்ஸ் நீங்கள் 15 டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 50 லெவல் வரைக்கும் நீங்கள் அவங்களோட வருமானத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. வெரி பிக் இன்கம், ஹியூஜ் இன்கம் இது. அதுதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் போனஸ். லீடர்ஷிப் போனஸ்ன்றது வந்து இது ஹியூஜுங்க. இது வந்து ஒரு அவார்ட் அண்ட் ரிவார்டு ரெண்டுமே கலந்து ஒரு இன்கம் கொடுக்குறோம். இது அப் டு 7 ஸ்டார் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே 1 ஸ்டார்னா நீங்கள் ஆயிட்டீங்கன்னா அது 1 ஸ்டார் என்னன்றது நான் சொல்கிறேன். 1 ஸ்டார் நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீம் மட்டும் இல்லை, டோட்டல் கம்பெனியோட டர்ன் ஓவர், குளோபல் டர்ன் ஓவரில் 2% ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும், டெய்லி கிடைக்கும் 500 டேஸுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு லேப்டாப் கிடைக்கும். லேப்டாப் பண்ணுறது வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து மேடையில் கூப்பிட்டு கொடுக்குறேன், ஸ்டேஜில் கூப்பிட்டு கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்ரி டே இங்கே கட் ஆஃப் நடக்கும் நைட் 12 மணிக்கு. எவ்ரி டே கட் ஆஃப். இங்கே டெய்லி இன்கம், எல்லாமே டெய்லி இன்கம் தான். இங்கே டெய்லி கட் ஆஃப் ஆகும்போது நீங்கள் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கட் ஆஃபோட சேர்ந்து இந்த 25,000 சேர்ந்து வந்துடும். 25,000ன்றது வந்து $274. அன்றைக்கி உங்களோட இன்கமோட சேர்த்து இந்த லேப்டாப்போட ஃபண்ட் வந்துடும். லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஃபண்டு தான் கிடைக்கும். நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஆனால் இந்த 1 ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, உங்களோட செல்ஃப் பிஸ்னஸ் $500 இருக்கும். நீங்கள் 50 கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் டாப் அப் பண்ணி எப்போ நீங்கள் $500 டச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 5 ஹவரை டைரக்ட் பண்ணியிருக்கணும். டைரெக்டாக நீங்கள் $1,000 பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கணும் ஃபஸ்ட் லெவல்லேருந்து. மொத்தம் உங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து $10,000 பிஸ்னஸ் நடந்திருக்கணும். உங்கள் டீமோட சைஸ் வந்து 20 பேர் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் 1 ஸ்டார் ஆகிடுவீங்க. ஓகே. 2 ஸ்டாருக்கு 1.5% கிடைக்கும் குளோபல் டர்ன் ஓவரில். ப்ளஸ் மேக்புக் $1,000 கிட்டத்தட்ட ஒரு 85,000லேருந்து 90,000 இதுங்க உங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். அண்ட் இதுக்கு என்னென்னா செல்ஃப் பிஸ்னஸ் $1,000 இருக்கணும். இது புதுசு கிடையாது. அந்த 500 சேர்ந்து 1 ஸ்டாருக்கு இன்னொரு $500 நீங்கள் போட்டிங்கன்னா 1,000 ஆகிடும். அது மாதிரி எல்லாமே ப்ளஸ் தான், மறுபடியும் புதுசு கிடையாது. டைரக்ட் டீம் 7,000 இருக்கணும். அண்ட் டைரக்ட் பிஸ்னஸ் 2,000 இருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் $30,000 இருக்கணும். உங்கள் டீம் சைஸ் வந்து 50 இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்டார் ஆகிடுவீங்க. அதே மாதிரி 3 ஸ்டார்ன்றது வந்து 1% ஆஃப் குளோபல் டர்ன் ஓவர். குவிட்காரங்க கிட்டத்தட்ட 3 லட்சங்க, $3,333 உங்களுக்கு அன்றைக்கே சேர்ந்து வந்துடும். இது கண்டிஷன் வந்து $2,000 நீங்கள் உங்களோட பர்சனல் இருக்கணும், 10 டைரக்ட் இருக்கணும், $3,000 ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கணும், டோட்டல் $1,00,000 பிஸ்னஸ் வந்துருக்கணும், 150 பேரோட டீம் இருக்கணும். இது வரைமே மோர் தேன் 250-260 பேர் வந்து ஆல்ரெடி இந்த கார் ஃபுல்லி பெய்டு கார் வாங்கிட்டாங்க. நிறைய கம்பெனியில் நாங்கள் பார்க்குறோம், வந்து ஒரு கார் அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் மாடு மாதிரி வலிக்கணும். அப்போ தான் கார் அச்சீவ் ஆகிருப்போம். ஆனால் அது கார் கிடைக்குமோ இல்லைன்றது அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வித்தின் 6 to 7 monthsக்குள்ளே யார் மோர் தேன் 260-270 பீப்புள் ஆல்ரெடி ஃபுல்லி பெய்டு கார் வாங்கிட்டாங்க, பேமெண்ட் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, 4 ஸ்டார். இது 4 ஸ்டார் வந்து 0.75 வரும் குளோபல் டர்ன் ஓவரில். ப்ளஸ் உண்டாய் கிரெட்டா. ஓகே. இல்லை $11,111 கிடைக்கும். அண்ட் வந்து இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து $3,000 உங்களோட செல்ஃப் இருக்கணும், 15 டைரக்ட் பண்ணிக்கணும், $5,000 உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் இருக்கணும். இங்கே தான் உங்களோட லீடர்ஷிப்பே ப்ரூவ் ஆகும். 3 ஸ்டார் வரைக்குமே யார் வேணால் வந்துடலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. நம்ம 3 ஸ்டார் ஆகிடுவோம். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா 4 ஸ்டார் ஆகணும்னா நீங்கள் உங்கள் கீழே மினிமம் 3 பேர் ஆக்டிவ் டீம் இருக்கணும். 3 பேரை 3 ஸ்டார் ஆக்கியிருக்கணும். நீங்கள் 3 பேரை 3 ஸ்டார் அச்சீவரை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் 4 ஸ்டார் ஆக முடியும். உங்களுக்கு இட் மீன்ஸ் 3 குவிட் அச்சீவ் 3 பேருக்கு நீங்கள் கார் அச்சீவ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நீங்கள் கிரெட்டா கார் அச்சீவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 5 ஸ்டார் 0.5% கிடைக்கும் குளோபல் டர்ன் ஓவரில். இதுக்கு வந்து $40 லட்சம் ஃபுல்லி பெய்டு ஃபார்ச்சுனர். $40 லட்சம். இப்போ முந்தானத்து ரீசெண்டாக ஒருத்தர் என்னோட அப்ளைன் வாங்கிட்டாரு. ஏன்னா நான் $44,444 அன்றைக்கி டாப்பான வந்துச்சு. அது மாதிரி ஒரு மால்டீவ்ஸ் ட்ரிப்புங்க. இதோட குவாலிஃபிகேஷன் வந்து $4,000, 20 பேரோட டீம் இருக்கணும். அண்ட் அகெயின் டைரக்ட் பிஸ்னஸ் 7,000 இருக்கணும். அண்ட் 3 பேர் 4 ஸ்டார் அச்சீவர் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி ஃபைனல் 5 ஸ்டாருக்கு அடுத்தது வந்து 6 ஸ்டார் கிடையாது, 7 ஸ்டார் தான். இது என்னன்னா நீங்கள் 7 ஸ்டார் ஆகணும்னா 0.25% உங்களுக்கு குளோபல் டர்ன் ஓவர் ஷேர் கிடைக்கும். ப்ளஸ் வில்லா இன் துபாய் $3 கோடி வில்லாங்க. $3 கோடி. அது எல்லாமே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதான் சொல்ல வரேன். அண்ட் $3 கோடி ஒர்த் ஆஃப் வில்லா. அண்ட் அகெயின் சி கிளாஸ், மெர்சிடிஸ் சி கிளாஸ் 60 lakhs ஒர்த். இது உங்களுக்கு ஃபுல்லி பெய்டு அன்றைக்கி அப்போ கிடைக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா உங்களோட பர்சனல் ஐடி $5,000 இருக்கணும். நீங்கள் 25 பேரை டைரக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் $10,000 நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கணும். அண்ட் 3 பேரை 5 ஸ்டார் அச்சீவரை நீங்கள் கொண்டு வரணும். இட் மீன்ஸ் இதில் என்ன தெரியுதுன்னா
நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம எத்தனை பேர் வேணால் கொண்டு வரலாம். ஆனால் வந்து 3 பேர் ஆக்டிவாக இருந்தால் போதும். மற்ற ப்ராடக்ட் பேஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோமே, நம்ம வந்து ரேங்க் வளர வளர நம்ம கீழே 10 பேர் ஆக்டிவாக இருக்கணும், 15 பேர் ஆக்டிவாக இருக்கணும், 20 பேர் அவங்க எல்லாம் இப்படி இறங்கணும், ஹாரிசான்டலாக இருக்கணும், அப்படி கிடையாது. இல்லை, 3 நபர் நம்ம டீமில் நம்ம வந்து ஆக்டிவாக கொண்டு வந்துட்டோம்னா, யாரெல்லாம் 3 ஸ்டார் இருப்பாங்களோ இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அவங்களே 4 ஸ்டார் ஆகிடுவாங்க, அவங்களே 5 ஸ்டார் ஆகிடுவாங்க, அவங்களே 6 ஸ்டார் ஆகிடுவாங்க. ஐ மீன் 6 இல்லை 7 ஸ்டார் ஆகிடுவாங்க. இட் மீன்ஸ் அன்டில் நீங்கள் 3 ஸ்டார் ஆகிற வரைக்குமே உங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போயிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு வெரி பிக் இன்கம்ங்க. நீங்கள் 7 ஸ்டார் ஆகும்போது ஆல்மோஸ்ட்டு உங்களோட டோட்டல் இன்கம்மு இந்த அவார்டு அண்ட் ரிவார்டு இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட 10 கோடி இருக்கும் அவரேஜ். ஏன் சொல்ல வரேன்னா, இது ஆல்ரெடி நான் 4 ஸ்டார் முடிக்க போகிற பார்டரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், இன்னைக்கு நாளைக்கு 5 ஸ்டார். இப்போ நான் ஆல்ரெடி என்னோட சீனியர் வந்து என்னோட அப்ளைன் வந்து 5 ஸ்டார் ஆகிட்டார் முந்தானத்து. எனக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி இருக்குது. 5 ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு ரேங்க் தான் பெண்டிங், 7 ஸ்டார். இதெல்லாம் மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு மேலே எடுக்காது. இட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே இல்லாதப்போ நாங்கள் ஆரம்பிக்கும்போது சர்டிக் ரிப்போர்ட் இன்னுமே அப்போதைக்கு சர்டிக்கோட இது வந்து ஆடிட்டிங் வரலாம். ஓகே, வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டர். அதே மாதிரி கேமிங் போர்ட்டல் வரல, அதே மாதிரி என்எஃப்டி வரல, அதே மாதிரி இந்த மாதிரி டூர் கூப்பிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்குமா? ஏன்னா நிறைய கம்பெனி பேசினே இருப்பாங்க. அண்ட் இத்தனை மாதிரி காரெல்லாம் அச்சீவ் பண்ணால் கார் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து 260 270 பேர் கார் வாங்கியிருக்காங்க. அண்ட் எகெயின் வந்து ஆல்ரெடி 5 இன்டர்நேஷ்னல் டூரு. இது எல்லாமே சொன்னதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து எல்லாமே ரெடிமேட் இருக்குது. நம்ம எதுவுமே இல்லாதப்போ ஆரம்பித்து என்னால் ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளே இந்த 7 ஸ்டார் அடிக்க முடியும்னா, இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடிமேட். அண்ட் அகைன் ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங், ஃப்ரீக்வெண்ட் ப்ரோக்ராம், ஃப்ரீக்வெண்ட் ப்ரொமோஷன் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு இஃப் யூஆர் லிட்டில் பிட் சீரியஸ், ஒரு 4 to 6 months ஆர் மேக்ஸிமம் ஈவன் 1 இயர் ஆகிடுங்களேன். இன்னும் ஸ்லோவாக தான் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. 1 இயர் ஆகிடுந்தால 1 இயர்ல 10 கோடி ரூபாய் சின்ன இன்கம்ங்களா? மிகப்பெரிய இன்கம்ங்க. ஓகே, ஃபைன். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே என்னன்னா, மினிமம் நீங்கள் $10 இருந்தால் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். அண்ட் அகைன் நீங்கள் ஒரு தடவை விட்ரா பண்ணும்போது 5% டிடக்ஷன் ஆகும். இது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட கிரியேட்டர் அண்ட் ஓனரோட பெனிஃபிட்டுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஓனர் இல்லைன்னு சொல்கிறீங்க, இது எதுக்குங்க? அப்புறம் என்ன இது கொண்டு பிடிச்சவனு பைத்தியக்காரனான்னு கேட்டிங்கன்னா, கிடையாதுங்க. பைத்தியக்காரெல்லாம் கிடையாது. இஸ் a real genuine, I mean, gentleman, 32 years young guy, and he's full of crypto knowledge. அந்த அளவுக்கு இருக்கு. again is a very very energetic and active person னு சொல்லிக்கலாம். he is a top ஐடி. இப்போ ஆக்சுவலி சொல்லணும்னா நமக்கு மேலே டைவ் ஐடி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஓனர்ஷிப் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவரோட ஐடி இல்லாமல் அவர் பிஸ்னஸ் பண்ண மாட்டார். ப்ளஸ் வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் என்ன கோடிங் எழுதும்போது என்ன எழுதிருப்பாங்கன்னா, இந்த 5% என்ன இருக்கும், அவங்களோட பர்சனல் வேலெட். ஓனர்ஷிப் வேலெட் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. அது ஓனர்ஷிப் கிடையாது. அட்லீஸ்ட் அவரோட ஐடி இருக்கும் இல்லையா, அந்த ஐடிக்கு போகணுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம என்ன விட்ரா கொடுத்தாலும் இந்த 5%ன்றது டெய்லி இதே தான் லட்சக்கணக்கில் போகும். அப்போது தட் இஸ் a ஹியூஜ் இன்கம். இது வந்து அந்த கிரியேட்டருக்கு போகும். அதனால் இட்ஸ் நாட் இது சும்மா இல்லை, நம்ம சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணல, அவருக்கு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் அகைன் டெபாசிட் அண்ட் விட்ரால் அவைலபிள் ஆன் யூனிட்டி மெட்டா டோக்கன் ஒன்லி. நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் யூனிட்டி மெட்டா டோக்கன் வாங்கி தான் வரணும். அண்ட் நீங்கள் விட்ரா எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு யூனிட்டி மெட்டா டோக்கனாக தான் வரும். அந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் வச்சுக்கிறது, நீங்கள் உடனே அடுத்த செகண்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பிஎன்பி பண்ணிக்கலாம், பியூஜி பண்ணிக்கலாம், யூஎஸ்டி பண்ணிக்கலாம், நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம், உங்கள் பேங்க்கிங்க வர வச்சுக்கலாம். அடுத்த செகண்டு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் 24/7 விட்ரால் அவைலபிள். விட்ராவல் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம விட்ரா கொடுத்துட்டு எப்போ வரோம்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாம் லிக்விடிட்டி பூல் இருந்தால் வரும். லிக்விடிட்டி பூல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே மற்ற கம்பெனியில் வந்து லிக்விடிட்டி பூல் பாருங்கள், 0வாக இருக்கும். அப்போ தான் வந்து கிரியேட்டரை வந்து தட்டி விட்டால் தான் நம்ம வரோம். இல்லைனா அவன் நிறுத்திட்டான்னா எது கொடுக்கணும்னு நினச்சேன்னா வராது. இல்லை அப்போ என்ன சொல்லுவான், வேலெட்டில் என்கேஷ் பண்ணிக்கோங்க, பின்னில் என்கேஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவான். இது இத்தனை நாள் பண்ணுவீங்க, ரொட்டேஷன் தான் ஓடிட்டுருக்கோம். அதனால தான் நிறைய கம்பெனியில் நம்ம வந்து ஏமாந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கேப்பிங் வந்து 3x. இந்த கேப்பிங்ன்றது என்னன்னா, இந்த ஆல் இன்கம்னு கொடுத்துருக்கோம். ஆல் இன்கம்ன்றது என்னன்னா, உங்களோட டெய்லி ஸ்டேக்கிங் போனஸ் ப்ளஸ் அந்த லெவல் இன்கம் தான். இந்த அவார்ட் அண்ட் ரிவார்டு இன்கமில் வராது. அது வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன், அது உங்களுக்கு கொடுக்குறது. அவார்ட் அண்ட் ரிவார்டு இதில் ஆட் ஆகாது. ஓகே, ஓன்லி அந்த 2 இன்கம் மட்டும்தான், ROI ப்ளஸ் அந்த லெவல் இன்கம் சேர்ந்து 3x. எப்போ நீங்கள் உங்களோட இது 3x ஆகுமோ, நிறைய கம்பெனி நான் பார்த்துருக்கேன் 3x வந்து இன்க்ளூடிங் பிரின்சிபல் கொடுப்பான். இங்கே அப்படி கிடையாது. பிரின்சிபல் உங்களுக்கு எப்போவுமே உங்களோட சேஃப்டியாக இருக்குது. அது வந்து 500 நாள் கழிச்சு அது எத்தனை மடங்கு வரப்போதா தெரியல. அது எப்போவுமே சேஃப். அது இல்லாமல் உங்களுக்கு வர இன்கம்ல 3 மடங்கு. நீங்கள் $6 வந்தீங்கன்னா $3000 எப்போ இன்கம் எடுப்பீங்களா ப்ராஃபிட்டு, அப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கணும். ரினியூவல் பண்ணும்போது அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணால் பண்ணலாம். சின்ன பேக்கேஜ் பண்ணிக்கலாம், பெரிய பேக்கேஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இவ்வளோதான் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும் அப்படி கிடையாது. ஓகே, ரீடாப் அப் ரிக்வயர்ட் ஆஃப்டர் டாப் அப். இது P2P அவைலபிள் வித் நோ டிடக்ஷன். ஆமாம்,
இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வேலெட் இது வந்து என்ன வருது அதெல்லாம் டாலர்ல தான் வருது. அதனால வந்து இங்க நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் பிரைஸ் வேரி ஆகும்போது நமக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? சாரி ஃபிரெண்ட்ஸ். இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, இந்த ஸ்டேக் பண்றவங்களுக்கு இது வந்து நீங்க என்ன பிரைஸ் உங்களுக்கு என்ன இன்கம் வந்தாலும் உங்களுக்கு டாலர் கணக்குல தான் வரும். பிரைஸ் இறங்குனா உங்களுக்கு நெறைய காயின் வரப்போகுது. பிரைஸ் ஏறுனா கம்மி காயின் வரப்போகுது. ஆனா டாலர் கணக்கு தான். அதனால உங்களுக்கு பிரைஸ் வேரி ஆனாலும், இறங்குனாலும், ஏறினாலும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ். ஓகே. நெறைய பேர் அவுட் சைடர் இருப்பாங்க இல்லையா? ட்ரேடர்ஸு. அவங்க ஸ்டேக் பண்ண மாட்டாங்க. இந்த பிசினஸ்ல வந்திருக்க மாட்டாங்க. ஆனா வெளியிலேருந்து வாங்கலாம். வாங்க முடியாம கிடையாது. ஏன்னா லிஸ்டட் காயின் யாராலும் நிறுத்த முடியாது. அவங்களுக்கு தான் பிரைஸ் வேரி ஆனா அஃபெக்ட் ஆகுமே தவிர, இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டேக் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. நீங்க என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் இங்க. தேர் இஸ் நோ லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டினேன். இது ஆல்ரெடி நம்ம பிபிடியில் கூட இருக்குது. நீங்கள் இதிலேயே நீங்கள் டேரெக்டாக போய் எதில் வேணும் நீங்கள் இது பண்ணலாம். இந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகிடும். எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள். தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் பேயிங் வித் மீ. ஐ திங்க் இது வந்து நம்மளோட வெப்சைட் இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க. unitymeta.io. இது நம்மளோட டீசென்ட்ரல் ஆப்லேருந்து ஓப்பன் பண்ணுற மெட்டாமாஸ்கோ இல்லை ட்ரெஸ் வாலெட்டோ இல்லை இதுலேருந்து டோக்கன் பாக்கெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் unitymeta.finance வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் இதில் வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி எவ்ரிதிங் நீங்கள் பார்க்கலாம். அதில் யூடியூப் எல்லாமே இருக்குது. இதிலே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கும். டு Z நடந்த ஈவெண்ட்டு எல்லா லாங்குவேஜ்லேயே ப்ரெசன்டேஷன் எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் அதில் லோடாக இருக்குது. எல்லா லாங்குவேஜ் இருக்கும். அண்ட் அகெயின் நம்மளோட மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட்டி மெட்டா டோக்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. அண்ட் அகெயின் உங்களெல்லாம் நான் கூட சீக்கிரத்தில் பார்ட்னராக பார்க்க விரும்புகிறேன். அண்ட் திஸ் அ ரியல் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. அண்ட் அகெயின் என்ன ஆரம்பித்தாலும் 6 மாதமாக இன்னும் மார்க்கெட் ஜென்யூனாக தான் இருக்குது, ஒரிஜினலாக தான் இருக்குது. அதில் தமிழ்நாடு இது வந்து 2வது 3வது மீட்டிங் தான் இது. சவுத் இந்தியாவே புதுசு. எஸ்பெஷலி கொஞ்சம் ஆந்திரா தெலுங்கானா கொஞ்சம் டீம் ஓடிட்டு இருக்கு. கர்நாடகா கொஞ்சம் சின்ன டீம் இருக்குது. மற்றபடி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாமே ஃப்ரெஷ் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அகேன் மலேசியா, ஈவன் இன்டர்நேஷ்னல் இன்னும் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மலேசியா, தாய்லாந்து, அகெயின் பங்களாதேஷ், பாகிஸ்தான், துபாய், இந்த இடத்துல ஆல்ரெடி டீம் வந்துச்சு. பட் இன்னும் உலகம் முழுக்க நமக்கு காத்துன்னு தான் இருக்காங்க. இஃப் யூ டேக் திஸ் ப்ராஜெக்ட் 100% ஐ எம் டெல்லிங் யூ, மினிமம் 50 கோடி இல்லை 100 கோடி நீங்கள் டார்கெட்டோட வாங்க. நீங்கள் 1 கோடி 2 கோடி எல்லாம் ஆல்ரெடி அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை. அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்ல வரேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி செஷன். அடுத்த செஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் டீமோட வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னோட செஷன் முடிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ. பபாய். ஜெய் ஹிந்த்.